அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தின் மிகப்பெரிய நட்சத்திர தலைவர் அப்படின்னு சொல்லப்போனால் அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி. இந்த இந்த களத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்று அரசியல் அமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நம் அண்ணன் சீமான் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய பகுதி தமிழ்நாட்டு அளவில் எதுன்னு கேட்டோம்னா ஒன்றுபட்ட சோழ மண்டலம். ஏன்னா இங்கே தான் அண்ணனுக்கு நம்பிக்கைக்குரிய மிகப்பெரிய தளபதிகளும், அண்ணனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அதிகப்படியான வாக்குகளும் கிடைக்கக்கூடிய இடமாக இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அண்ணன் குமாயின் அவர்கள், அண்ணன் மணிசெந்தில் அவர்கள், அண்ணன் காளிதாசன் அவர்கள், இங்கே நாகை மாவட்டத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அண்ணன் அப்பு அவர்கள், அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், இன்னும் மன்னார்குடி எடுத்துக்கிட்டோம்னா ஐயா பாரதி செல்வம் அவர்கள் போன்ற பல ஆளுமைகள், பல தளபதிகள், தகுதியான தளபதிகள். அண்ணன் இன்னும் உண்மை சொல்லணும்னா அண்ணனுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள் அதிகமாக கிடைக்கிற இடமாக இந்த சோழ மண்டலம் இருக்குது. அந்த சோழ மண்டலத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம்ங்கிறது அண்ணன் சீமான் அவர்களுக்கு மிகவும் பிடித்த மாவட்டம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குகளை அதிகப்படியாக நாம் தமிழருக்கு பெற்றுத்தரக்கூடிய மாவட்டமாக இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்குது. அதே போல் ஒரு மேடையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 தளபதிகள் இருக்காங்க எனக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எனக்கு தளபதிகள் கிடைத்து விட்டால் நான் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக உறங்குவேன் அப்படின்னு தன்னுடைய குரலை ஒரு பெரும் கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செஞ்சார். அப்படிப்பட்ட அந்த 2 நபர்கள் யார் அப்படின்னா, நாகை மண்டல செயலாளர் அண்ணன் அகஸ்டின் அற்புதராஜ் அப்புன்னு சொல்லுவாங்கள, அதே போல் நாகை மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள். இவங்க 2 பேரும் தான். இப்படிப்பட்ட தளபதிகள் உள்ள இந்த நாகை மாவட்டம் அண்ணன் சீமானுக்கு எப்போதுமே நம்பிக்கைக்குரிய மாவட்டமாக இருந்திருக்கு. எப்போதுமே அண்ணன் சீமான் அவர்கள் பெரிதும் நேசிக்கும் மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கோவை கார்த்திகா அவர்கள் இந்த பாராளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு 1,31,000 வாக்குகள், கிட்டத்தட்ட அதிகப்படியான வாக்குகளை பெற்ற பாராளுமன்ற தொகுதிகளில் 3வது இடத்துல இந்த நாகை மாவட்டம் இருக்குது. அந்த அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய தன்னுடைய வெற்றி பதிவு செய்யக்கூடிய மாவட்டமாக அண்ணன் இந்த நாகை மாவட்டத்தை நம்புகிறார். அதனாலேயே மிகப்பெரிய நட்சத்திர வேட்பாளர்களை இந்த மாவட்டத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம்னா கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் அக்கா கோவை கார்த்திகா அவர்கள் மீண்டும் இந்த பகுதியில் போட்டிடுறாரு சட்டமன்ற தொகுதியில். அதே போல் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் இடும்பாவன கார்த்திக் அவரையும் போட்டியிட வச்சிருக்கிறாரு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி, நாகை சட்டமன்ற தொகுதியில் தங்கை பாத்திமா பர்கானா அவர்கள் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. மிகப்பெரிய மகிழ்வையும் மிகப்பெரிய நிகழ்வையும் இந்த செய்தி எங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா நாகை மாவட்டத்து மக்கள் நாங்கள். இந்த நாகை மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகள், அதில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி அக்கா கார்த்திகா அவர்கள் போட்டிடுறாங்க. அவங்கள பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ பெரிய நட்சத்திர வேட்பாளர், எவ்வளோ பெரிய பேச்சாளருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் இடும்பாவனம் கார்த்திக் அண்ணனை வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிருக்காரு அண்ணன். இடும்பாவனம் கார்த்திக் அண்ணனையும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பெரிய நட்சத்திர வேட்பாளர், எவ்வளோ பெரிய பேச்சாளர், எந்த அளவுக்கான இந்த அரசியலை உணர்ந்தவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி மட்டும் ரொம்ப நாளாக அப்படியே வெயிட்டிங்லேயே இருந்தது. நாங்கள் கூட யாரை போட போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் இப்போ 2 நாட்களுக்கு முன்பு தங்கை பாத்திமா பர்கானா அவர்கள் போட்டிடுறாங்க அப்படின்ட்டுங்கிற செய்தி முகநூல் வாயிலாக பெரிய அளவில் பரவலாக பேசப்பட்டது. அப்படி சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமாக அண்ணன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த வகையில் தங்கை பாத்திமா பர்கானா அவர்களை பற்றி நம்ம சொல்லணும்னா, ஐயா தமிழ் முழக்கம் சாகுலம் இது அவர்களுடைய மகள். அப்படியே அதுக்கு முன்னாடி போய் ஐயா தமிழ் முழக்கம் சாகுலம் இது அவர்களை பற்றி சொல்லணும்னா, பொதுவாக ஐயாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. அதுக்கு முன்னாடி ஐயாவை பற்றி சுத்தமாக தெரியாது. ஐயா மறைவு இது பிறகு தான் ஒரு நினைவேந்தல் கூட்டத்தில், அவருடைய நினைவேந்தல் கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அப்படி அந்த கூட்டத்தில் அண்ணன் மணிசெந்தில், அப்புறம் பாத்திமா பர்கானா அவர்கள், அப்புறம் இன்னும் 2, 3 நம்மளுடைய பேச்சாளர்கள்லாம் கலந்துக்கிட்டு அவரை பற்றி சில செய்திகள் சொல்லும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும் இந்த நேரத்தில். ஐயா தமிழ் முழக்கம் சாகுலம் இது அவர்கள் மிகப்பெரிய தமிழ் தேசியவாதி. அதுவும் இப்போ இல்லை, இன்றைக்கி அண்ணன் சீமான் வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் இஸ்லாமியர்கள் தமிழ் தேசியத்தின் அரசியல் பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியுது. ஆனால் 2008க்கு முன்பு தமிழ் தேசிய
அரசியலில் உள்ள தலைவர்களை இந்த அரசியல் கட்டமைப்பு எந்த அளவுக்கு நெருக்கத்தையும் எந்த அளவுக்கு தொல்லைகளையும் கொடுத்தது, எந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்பாட்டை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த திராவிட அரசியல் வச்சிருந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காலகட்டத்திலே ஐயா தமிழ் மலக்கும் சாகலமேது அவர்கள் மிகப்பெரிய தமிழ் தேசிய ஆளுமையாகவும் தமிழ் தேசிய சிந்தனையாளராகவும் இருந்திருக்கிறாரு. ஒரு ஒரு செல்வந்தர், இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஒரு செல்வந்தர். அவர் நினச்சிருந்தா நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், நிறைய வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதியாக, யாரெல்லாம் தன்னை தமிழ் தேசியவாதியாக அடையாளப்படுத்துகிறார்களோ அவங்க அனைவருக்கும் உதவி செஞ்சிருக்கிறார். நான் கேள்விப்பட்ட வரை அவர் கிட்டத்தட்ட ஒரு 40, 50 தலைவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கார். ஐயா வைகோ உட்பட, அண்ணன் சுபவீரபாண்டியன் உட்பட, யாரெல்லாம் தோழர் தியாகு உட்பட யாரெல்லாம் தன்னை தமிழ் தேசியவாதியாக அடையாளப்படுத்துகிறார்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஐயா தமிழ் மலக்கம் சாகுலமேது அவர்கள் உதவி செஞ்சிருக்கிறார். ஆனால் இப்போ அவங்கெல்லாம் ஐயா தமிழ் மலக்கம் சாகுலமேது அவர்களை பற்றி பேசுறது இல்லை. ஏன்னா அவர்கள் இருக்கிற இடம் அப்படி இல்லை, அவர்களுடைய குணம் அப்படியான்னு நமக்கு தெரியல. அவங்க யாரும் இப்போ பேசுறதில்ல. அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஐயா தமிழ் மலக்கம் சாகுலமேது அவர்களுடைய நினைவந்தல் நிகழ்வு அந்தந்த இடத்துல நடத்துகிறாரு. அதே நேரத்தில் வீர வணக்க நாள் நடத்துகிறாரு. அதே நேரத்தில் சில மேடைகள்லே சொல்லுவார், நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திய மரணங்கள் அப்படின்னு சொல்லப்போனால் அப்பா மணிவண்ணன், இன்னொரு பக்கம் எனது தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகலமேது அப்படின்ட்டு பெருமையோடு சொல்லுவார். எந்த இடத்துலையும் அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா சாகலமேது அவர்களை அடையாளப்படுத்தும் போது எனது தாய் மாமன் தமிழ் முழக்கம் சாகலமேது அவர்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர். எத்தனையோ தமிழ் தேசியவாதிகளுக்கு அவர் உதவி செஞ்சிருந்தாலும் கடைசியாக அவர் சேர்ந்த இடம் அண்ணன் சீமான் அவர்களிடம்தான். ஏன்னா அண்ணன் சீமான் அவருடைய அரசியல், அவருடைய தத்துவம், கோட்பாடு இவைகள் அத்தனையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். முழுமையாக என் மருமையன் எதை செய்தாலும் சரியாக இருக்கும், என் மருமையனுடைய சிந்தனையில் சுயநலம் இருக்காது அப்படிங்கிறதுல முழுமையாக நம்பிக்கைக்குரியதாக இருந்திருக்கிறார். அதே போல் ஒரு மேடையில் இந்த கரியாப்பட்டினத்தில், வேதாரண்யம் கரியாப்பட்டினத்தில் ஒரு மேடையில் ஐயாவுக்கு நேரம் கொடுக்கும்போது ஐயா ஒரு 2-3 நிமிடங்கள் பேசிட்டு என்னுடைய நேரத்தை என் மருமையன்ட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களை அதிகப்படியான நேரங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தவர். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக களம் கண்டவர். முதலில் கட்சி தொடங்கி சோழ மண்டலத்தில் மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்பு, இன்றைக்கி மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்பு சோழ மண்டலத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் ஐயா தமிழ் மலக்கம் சாகலமேது அவர்களுடைய களப்பணி. இங்கே உள்ள சிறந்த சின்ன சின்ன பிள்ளைகளை, சிறந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி இந்த நாகை மாவட்டம் முழுக்க, சோழ மண்டலம் முழுக்க இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்தியது ஐயா தமிழ் மலக்கம் சாகலமேது அவர்கள். இன்னும் சொல்ல போனோம்னா, ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்களை ஐயா சந்திக்கவில்லை என்றால் இன்னைக்கு ஐயாவை பற்றி பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது. உண்மையாகவே அவருடைய வாழ்நாளில் மிகப்பெரிய காலகட்டத்தை இந்த தமிழ் தேசிய அரசியலுக்காக அவர் அர்ப்பணிச்சிருக்கிறார். ஆனால் அவரால் பலன் பெற்ற யாரும் இன்றைக்கு அவரை பற்றி பேசுறதில்ல, அண்ணன் சீமான் அவர்களை தவிர. ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்களை அவர் சந்திக்காமல் போயிருந்தால் இந்த நன்றி கெட்ட சமூகம், இந்த நன்றி கெட்ட திராவிட அரசியல் அவரை முழுமையாக முழுதாக அழித்து ஒழித்திருக்கும். அவருடைய பேச்சு கூட இருந்திருக்காது. அவருடைய வாழ்நாள் தவமாக நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்களிடம் அவர் சேர்ந்தார். அதன் மூலம் இன்னைக்கு நம்மளை போன்ற பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மனதில் ஐயா தமிழ் முழக்கம் சாகலமேது அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இறுதி காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் அவர் இறந்து போகிறார். அகால மரணம் தான் அது. அவர் இறந்த பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்கு இங்கே ஆள் இல்லை. அந்த நிலை தான் இருந்தது. அப்படி இருந்த நிலையில் அவருடைய அரசியலை, அதுக்கு முன்னாடி தங்கை பாத்திமா பர்கானா அரசியலுக்குள்ளே வரலை, நாம் தமிழர் கட்சியிலையும் செயல்படலை. ஒரு குடும்ப உறவுகளாக தான் அண்ணன் சீமானோட பழக்கமே தவிர அரசியலாக தங்கை பாத்திமா பர்கானா அரசியலுக்கு வந்த மாதிரி தெரியல. ஆனால் ஐயா இறந்த பிறகு தானாகவே நாம் தமிழர் கட்சியை நினைத்து கொண்டு அண்ணன் சீமானோட அறிவுரையின்படி இந்த அரசியல் களத்துக்குள்ளே அவங்க வர்றாங்க. அரசியல் களத்துக்குள்ளே வந்து வெறுமனே ஒரு நிர்வாக செயல்பாட்டுக்குள்ளே இல்லாமல் நிறைய படித்து தமிழ் தேசிய கருத்தியலை உள்வாங்கி கொண்டு ஒரு பெண் சாகுலமிதாகவே அவங்க இன்றைக்கி களத்தில் நிற்கிறாங்க. ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல விவாத மேடைகளில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்க்கிறார்.
மிகப்பெரிய ஆளுமையாகவும் நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு இருக்கிறார். அவரை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார். எங்கள் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த நான் வந்து இப்போ நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியாக இல்லைன்னா கூட நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக தங்கை பாத்திமா பர்கானா இருக்கிறதுல எங்களை எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. அண்ணன் சீமான் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தங்கை பாத்திமா பர்கானா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் நாங்கள் திறன்பட செய்வோம், உறுதியாக செய்வோம். உலகத் தமிழர்களும் நாகை சட்டமன்ற தொகுதி உறவுகளும் தங்கை பாத்திமா பர்கானா அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்கிற அளவுக்கான களப்பணியை தரணும், நிச்சயம் தருவோம். தங்கை பாத்திமா பர்கானா அவர்கள் வெற்றி பெற நாம் தமிழர் கட்சியின் அனைத்து உறவுகளின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.